புரதம் சிறுநீரில் வெளியாகக்கூடிய பிரச்சனை. இது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இது வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் சிறுநீர் கழிக்கும்போது என்ன ஆகுனா அதில் அதிகமான நுரை வர மாதிரி தெரியும். இல்லை ஒரு மாதிரியான ஃபவுல் ஸ்மெல். இந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா உடனடியாக நமக்கு வந்து புரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கைகளால் தொட்டோம்னா குழி விழற மாதிரி ஃபிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கால்களில் எடிமா இந்த கண்டிஷனும் இருக்கும். இது அப்படியே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதிகமான வியர்வை, சில நேரம் நமக்கே கண்ட்ரோலே இல்லாமல் டயரி ஆகிறது. உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே சுருங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இதனால் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுறது, லிவர் கல்லீரல்லையும் பாதிப்பு ஏற்படுறது, இது எல்லாமே ஏற்படுது. ரெட் மீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதிகமாக இந்த ரெட் மீட் எடுக்கிறத தவிர்க்கணும். 3 வேளையுமே ஒரு 3லேருந்து 4 கோவக்காயை நம்ம கடித்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா சூரணத்தை நெய்யோடு சேர்த்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் டெஸ்ட் எடுக்கும்போது